ஏழாவது ப்ராப்பர்ட்டியா முடிஞ்சதா? இப்ப 8 அடிஷனல் ப்ராப்பர்ட்டி. P inverse is also an isomorphism. From G bar to G. G is abelian if and only if G bar is abelian. G is cyclic if and only if G bar is cyclic. K is a subgroup of G, then phi of K. Notation is small p of small r such that r in the K is a subgroup of G bar. 12. If K bar is a subgroup of G bar, then P inverse of K bar equal to சொல்லுங்க மேடம். போர்டு கிளியரா இல்ல சார். போர்டு கிளியரா இல்லையா? வந்து பாருங்க போன்ல பாரு. மத்தவங்க ஏதாவது சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க கேக்குறாங்கல்ல. ஆன்லைன்ல பாக்குறவங்க உங்களுக்கு கிளியரா இருக்குதா? கிளியரா இல்ல. லென்ஸ் தான் சார் கிளியர் இல்ல. லென்ஸ் தான் கிளியரா இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? லென்ஸ் கிளியரா இல்ல. ஓகே, அப்புறம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த துடைக்கிறது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். முன்னாடியானா நேற்று ஈவினிங்கே சொல்லியிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வச்சிருந்துருப்பேன். அப்போ கூட ஒன்று எடுத்துட்டு வந்து வச்சேன், இருக்குதா என்ன தெரியல. சரி எழுது, நான் பார்க்குறேன். சார் நான் முன்னாடி நீங்க லைட் போட்டிருந்தீங்கல்ல சார், அப்போ கரெக்டா தான் சார். லைட் போட்டிருக்கும் போது கரெக்டாக தான் இருந்தது. ஓகே, இல்லை அந்த சைட் லைட் போடுற கொஞ்சம். இது சைடில் ஆஃப் பண்ணுங்கடா. செக் பண்ணிக்க, நம்ம பண்ண ப்ராப்பர்ட்டி தான், அதை வச்சு நீ செக் பண்ணணும். ஃபி இன்வெர்ஸ் வந்து ஐசோமாரிசமான்னு பார்க்கணும். முதல் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஃபி வந்து 1 1 on 2, அதனால வந்து இன்வெர்ஸ் மேப் எக்ஸிஸ்ட். அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும்னாக்கா இன்வெர்ஸ் வந்து ஃபி இன்வெர்ஸ் ஆஃப் ஏபின்னு எடுத்துக்கிட்டு ஃபி இன்வெர்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஃபி இன்வெர்ஸ் ஆஃப் பி, இதெல்லாம் மேப்பிங் ப்ராப்பர்ட்டி அப்படியே எழுதிக்கிட்டே வந்து வரும் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டியில். சரியா? இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும், இது ஐசோமாரிசமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸ். ஜி அபிலியன் வச்சுக்கணும். நம்ம 2 எலிமெண்ட் எடுத்தோம் இல்லையா, ஏ பி அபிலியன் ஆயிருந்தா இது கரஸ்பாண்டிங் என்ன பார்த்தோம்? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் ஏ, இப்படி வந்திருக்கும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஏ கமா பிக்கு. அப்போ ஜி அபிலியன் வந்து அங்கே வரும், இங்கிருந்து அங்கே போகலாம். நம்ம பார்த்தது தான், அதில் ஸ்பெஷலாக 2 எலிமெண்ட் கமிட் ஆச்சுன்னா பார்த்தோம். இங்கே என்ன சொல்ல வராங்க? ஹோல் ஃபேமிலி கமிட் ஆயிடுச்சுன்னா எதுவும் கமிட் ஆகும். கரெக்டா? ஜி சைக்கிளிக் இருந்தால் ஜி பார் என்னது சைக்கிளிக், அந்த ஜென்ரேட்டர் பார்த்தேன் இல்லையா? ஸோ அது பிரகாரம் இது. இப்போ கே இஸ் சப் குரூப் ஆஃப் ஜினா ஃபி ஆஃப் கே நோட்டேஷன் இது இமேஜுக்கான நோட்டேஷன். இது சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். சப் குரூப் எங்க? ஜி பார்ல சப் குரூப் ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். 2 எலிமெண்ட் உள்ள அதனுடைய கம்போசிஷன் உள்ள இருக்குதா பாரு. கம்போசிஷன் ஐ மீன் பைனரி ஆபரேஷன். அப்புறம் உள்ள ஒரு எலிமெண்ட் அதனுடைய இன்வெர்ஸ் உள்ள வருதா பாரு. டக்குன்னு எழுது பார்க்கலாம். அதுக்கு குயிக்கா சப் குரூப்பான்னு செக் பண்ணி பார்க்கலாம். Phi of R such that R belongs to K is a subgroup of G ன்னு பார்க்கணும். is a subgroup of G bar, G இல்ல G bar. அப்போ உள்ள 2 எலிமெண்ட் எடு. let x1 comma okay x comma y belongs to phi of K. அப்படின்னா என்ன அர்த்தம்? where x is equal to some phi of R1, some R1 for some R1 in the K. அப்புறம் y ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? ஏன்னா y என்ற எலிமெண்ட் இதுக்குள்ள தான் எடுக்கிறேன். அப்போ y என்ற எலிமெண்ட் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த ஃபார்மேட்ல இருக்குனாக்கா அந்த r இங்க வேரி ஆயிருக்கும். P of R2 such that for some R2 in the K. இப்போ claim என்னது? xy உள்ள இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ xy this is equal to என்னது? P of R1 into P of R2. This is nothing but another P of
R1 R2. இது சம் என்னது R3. ஏன் இது R3? எங்க எது குரூப்? கே 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 வந்து சப் குரூப். அப்ப இது கேவில் இருக்கிற 2 எலிமெண்ட். அப்போ கேவில் இருக்கிற 2 எலிமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணா அதுக்கு எங்க இருக்கும்? கேவில் தான் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் phi of R prime. வந்துச்சா? 2 எலிமெண்ட் எடுத்தேன், மறுபடியும் அது எந்த ஃபார்மேட்ல இருக்குது? phi of R prime ஃபார்மேட்ல இருக்குது. R prime எங்க இருக்குது? R prime belongs to K. R prime யாருன்னாக்கா R1 R2க்கு பேர் தான் R prime. அடுத்து இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் யாருக்கு இன்வெர்ஸ்? x. x னோட இன்வெர்ஸ் என்ன பாரு? இன்வெர்ஸ் கேப் போட்டு செக் பண்ணி போடு. இது போலாம். இன்வெர்ஸ் செக் பண்ண. x இன்வெர்ஸ் belongs to phi of k வா? எப்பெல்லாம் x belongs to phi of k ல எடுக்கறியோ அப்ப இன்வெர்ஸ் உள்ள இருக்குன்னு பார்க்கணும். அப்ப x இன்வெர்ஸ்னா பாரு, அதுல இருந்து x இன்வெர்ஸ் எப்படி எடுத்துட்டு வரதுன்னு யோசி போடு வந்துடும். சரியா? சின்ன ஒர்க் அப்படி பெண்டிங் இருக்குன்னா அப்படி நீ பூசி முழுவணும் போன உடனே. அடுத்தது k bar is a subgroup of g bar னா then pre image. இது g bar, இது g. p map. இப்போ இங்க இதுதான் k bar னு வெச்சுக்கோ. இது k bar. அதோட pre image எடுத்தனே சம் செட் இங்க இருக்கும். h இருக்கும். அது h என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணோம். அப்ப இன்வெர்ஸ் இமேஜ் இதனுடைய ப்ரீ இமேஜ் அப்படின்னா இந்த செட்டுக்கு யாரெல்லாம் அங்க மேப் ஆகிக்கிறாங்களோ அந்த செட்டுங்க சப் குரூப்பா இருக்குன்றாங்க. ப்ரொவைடட் இது சப் குரூப்பா இருந்தா அதனுடைய ப்ரீ இமேஜும் சப் குரூப்பா இருக்கும். இதை ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். எடு எலிமெண்ட் எடு ப்ரூவ் பண்ண. அசியூம் பண்ணிக்க கே பார் சப் குரூப். இது மேப் ப்ராப்பர்ட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எழுது. நீங்க எத்தனை பேர் வருவீங்க தெரிஞ்சா நான் காலையிலே ஸ்வீட் கொண்டு வந்திருப்பா. என்ன சொல்றான்? எங்கெல்ல எடுத்துன்னு போயிட்டேன் நான் நைட்டு. 2 கிலோ இருக்குது. P of K bar கரெக்ட் தானே? Phi inverse of K bar. அதுல இருக்கிற எலிமெண்ட் எப்படி பாரு, எந்தெந்த எலிமெண்ட்லாம் எந்தெந்த எலிமெண்டோட இமேஜ்லாம் K பார்ல இருக்குதோ அந்த எலிமெண்ட்டை கலெக்ட் பண்றேன். மனசிலாகுதா? அப்ப x, y belongs to இங்க இருக்குன்னா அப்ப xy இங்க இருக்கும். அப்ப இங்க இருக்குன்னா xyக்கு எந்த ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும்? இமேஜுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதான மீனிங். அரே நான் phi inverse of K பார்ல 2 எலிமெண்ட் பிக் பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து பிக் பண்றேன். இங்க பிக் பண்ண எலிமெண்ட்டுக்கு இந்த குவாலிட்டி இருக்கும். ஏன்னா இதுக்கான மீனிங் என்னன்னா எந்தெந்த எலிமெண்ட்லாம் ஜியில் எடுக்கணுமோ அந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். கரெக்ட் தானேப்பா? எந்தெந்த எலிமெண்ட் எடுக்கணும் அந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்ப நான் இதுல இருந்து 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன்னா இங்க இருந்துக்குது, அதுக்கான குவாலிட்டி இது. கரெக்ட் தானே? ஓகே. அப்ப x, y belongs to phi inverse of k னாக்கா அப்ப xy இங்க இருக்குது. அப்ப xyக்கு என்னவா இருக்கு இமேஜ்ல? phi of x belongs to k bar. phi of y belongs to k bar. என்னது? phi ஹோமோமார்பிசம் தானே? k bar குரூப்பா? k bar குரூப் தானே? அப்ப குரூப்ல இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், சப் குரூப்ல எலிமெண்ட். அப்ப நான் எப்படி பண்றேன்னாக்கா phi of x and phi of y. phi என்னது? ஐசோமார்பிசம்ன்றதுனால xy ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அகைன் எந்த ஃபார்மேட்ல வந்துச்சு? இந்த ஃபார்மேட்ல வந்துருச்சா? கரெக்ட் தானே? this belongs to k பாரா. அப்ப this implies என்னது? ஏன்னா இது k பார்ல இருக்குது, k பார்ல இருக்குது. பைனரி ஆபரேட் பண்ணாலும் இது k பார்ல தான் இருக்கும். அதனால இது k பார்ல இருக்குது. அப்ப அது k பார்ல இருந்ததுன்னா x இங்க கலெக்ஷன்ல வரும்.
ஆமா தானே, அந்த ஜி இந்த கலெக்ஷன்ல வரும். அப்ப திஸ் இம்ப்ளைஸ் xy belongs to என்னது p இன்வெர்ஸ் ஆஃப், ஏன்னா xy வந்துனா அந்த கலெக்ஷன் தானே இந்த செட்டு. இஸ் இட் ஓகே? அப்ப இது முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சு போச்சு? பைனரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் எப்படி எடுப்பேன்? இன்வெர்ஸ் எப்படி எடுப்பேன்? இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸனுடைய இன்வெர்ஸ் என்னன்னு பார்க்கணும். எக்ஸ் ஐடென்டி வச்சு பண்ணலாமா? அரே x belongs to p inverse of k bar. பயப்படக்கூடாது நோட்டேஷன் பத்தி. இப்படி இருக்குது. அந்த x இன்வெர்ஸ் இங்க வரணும். g இங்க இருக்குதுனாக்கா g க்கு இந்த ப்ராப்பர்ட்டினா g இன்வெர்ஸ் வரணும். g இன்வெர்ஸ் வரணும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? phi of g இன்வெர்ஸ் எங்க இருக்கணும்? k பார்ல இருக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் ஆ சார் x வந்து 5 இன்வெர்ஸ் ஆஃப் k பார்ல இருக்குன்னா அப்போ 5 ஆஃப் x வந்து k பார்ல இருக்கும். ஸோ k பார் சப் குரூப்னால 5 ஆஃப் x ஓட ஹோல் இன்வெர்ஸ் k பார்ல இருக்கும். அது வந்து 5 ஆஃப் x ஓட இன்வெர்ஸ் தானே. அப்போ 5 ஆஃப் x இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு k. அப்படியே ப்ரூஃபா சொல்லு. ப்ரூஃப் சொல்லு. let x belongs to k bar. let x belongs to k bar. that p of x belongs to k bar. Very good. அப்புறம் இப்போ k bar வந்து சப் குரூப்னால k bar சப் குரூப் பண்றதுனால p of x whole inverse belongs to k bar. Very good. அப்புறம் இப்போ வந்து 5 ஹோம் வர்க்ஸ்னால 5 ஆஃப் x இன்வெர்ஸ்னு வரும். இல்லம்மா என்னமா சொல்ற? இது வரைக்கும் ஓகே பண்ணி சொல்லு. ஓகே. இப்போ 5 வந்து இப்படி போட்டுக்கணுமா? அதனால 5 ஆஃப் x இன்வெர்ஸ். ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல. ப்ராப்பர்ட்டி பார்த்தா கரெக்ட் தான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அந்த 5 ஆஃப் எக்ஸ்ன்றது இன்வெர்ஸ்ன்றது இது ஒரு நம்பர். அந்த நம்பரை தான் டினோட் பண்ணுது. கே பார்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் இது. அப்ப இதுல இருந்து இப்படியே இதெல்லாம் திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு phi of k bar ஆயிடுச்சு. சாரி phi இன்வெர்ஸ் ஆஃப் k bar. ஏன்னா இது இங்கிட்டு போனோம். அது நிறைய பேர் நம்ம படிக்கும் போது மனப்பாடம் பண்ணும்போது பி இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணா இது கேன்சல் ஆயிடும். இங்க பி இன்வெர்ஸ் ஆஃப் அப்படிதான் பார்த்தோம். விடு, அது அப்படிதான் விடு, அதை பத்தி பேசிக்க வேணாம். போலாம் அடுத்ததான். இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் சப்குரூப் இமேஜ் ஆஃப் சப்குரூப் எங்க இருந்து போனாலும் அது சப்குரூப். ப்ரீ இமேஜ் எடுத்தாலும் சப்குரூப். லாஸ்ட் டைம் இதுல ஒரு கேள்வி கேட்டுதான், இதே போல கேட்டது. லாஸ்ட் என்ன கேட்டதானாக்கா இது நார்மல் சப்குரூப்பா இருந்தா இமேஜ் நார்மல் சப்குரூப்பா இருக்குமான்னு கேட்டான். மீதி அதாவது 4 ஆப்ஷன் இல்லையா, 4 ஆப்ஷன்ல நம்ம பேசுனது இல்லையா, இது போல ஒரு 3 வந்துருச்சு. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டான், சப்குரூப் கேட்டு நார்மல் சப்குரூப்பா அப்படி இருக்குமான்னு கேட்டான். இது நார்மல் சப்குரூப் கொடுத்தா அதுவும் நார்மல் சப்குரூப்பா வருமானு. அங்க வந்து ஐசோமாரிஸுக்கு பதிலாக ஹோமோமாரிசம் கொடுத்தான். ஹோமோமாரிஸுக்கு இங்க சப்குரூப் இருந்தா அது சப்குரூப்பா வரும். ஆனா நார்மல் இருந்தா நார்மலா வராது. ஆன் டூவா இருந்தா நார்மலா வரும். அப்படியே 3 டிக் அடிப்பாங்க. இதுவும் இருக்குண்டே, இதுக்கும் அடிச்சு விடு, அடிச்சுனே முடிஞ்சது கதை. அதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். வரும்போது சொல்றேன், அடுத்து வரும் ஹோமோமாரிசம் நடத்துவோம் அடுத்தது. சரி அழிச்சிட்டா இதை ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ஆகுறது இந்த பேப்பர்ல ப்ரூஃப் இதை கத்துக்கிறது தான் நம்மளுடைய எய்மே. சப்ஜெக்டை கத்துக்கிறோம், என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். மார்க்கை பத்தி எதையும் யோசிக்க வேணாம். நான் படிக்கும் போது அல்ஜிப்ராவில் கஷ்டமா இருக்கும். இப்போ அல்ஜிப்ராவில் ஈஸியா இருக்குது. நான் படிக்கும் போது லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின். இப்போ அப்படியே உல்டாவா மாறுது. டோபாலஜிலாம் எதை போட்டாலும் டிக் அடிக்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்தா 4 ஈக்குவலண்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோமியோமார்பிக் இப்போ அப்படி கிடையாது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறுது கொஸ்டின். நீங்களே நெட்ல பார்த்து எழுதிடுறீங்க, கொஸ்டின்லாம் வித்துறாங்கன்னு சொல்லிட்டு காளிதாஸ் போன்ற ஆட்கள் வாங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் பேப்பரை. ஏதுப்பா
இது என்ன சென்டர் ஆஃப் ஜி. யோசிச்சுக்கிறா பி ஜெட் சி என்னது சிஎஃப். இப்போ புரிஞ்சது. சென்டர் அது. காலேஜ் என்னடா சாமி வந்த மாதிரியே முறைச்சுக்கிற எழுதுறா. என் வாழ்நாளில் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே கிடையாதுடா. ட்ரை பண்ணாதானே மாறும். ட்ரை பண்ணவே மாட்டேன்றான், உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். இருடா எழுதிட்டேன் பார்க்கலாம். புரியல நீக்கிட்டே இரு. ஏடா ஹைசோமார்பிஸ் வந்து யூஸ்வலா சப் குரூப் எடுத்துட்டு போவோம். இது என்னன்னா ஸ்பெஷலா சென்டருக்கு எடுத்துன்னு போகுது. அப்ப நீ இங்க சென்டர்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அது இமேஜ் அங்க எங்க போகுதுன்னு பார்க்கணும். அந்த இமேஜ் அதனுடைய சென்டர்ல வருதுன்னா முடிஞ்சு போச்சு. அதான மீனிங்கு. அவன் ஏதாவது எழுதி வைப்பான், நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா. சொந்தமா உங்களால எவ்வளவு முடியுதோ ட்ரை பண்ண ராஜா. 2 லைன் உன்னால எழுத முடிஞ்சா கூட போறேன் எனக்கு. இது சப் குரூப் தான், அது சப் குரூப் தான், அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கு மீனிங்கே நீங்க எப்படி எழுதுறீங்க தெரியல. அந்த பையன் எழுதுறான் பார்க்கலாம். அவன் எழுதுறத கவனிக்க சமீர் கொஞ்சம். சரிண்ணா கரெக்டா ஒரு பாட்டு எழுதிக்கிறேண்ணா. ரெண்டு செட் ஈக்குவல்னு சொல்லணும். ஒரு சைடு ஈஸியா நான் தெரியல. இங்க ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அது இங்க இருக்குன்னு சொல்லணும். அது போல இங்க ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், இங்க இருக்குன்னு சொல்லணும். கரெக்ட் தானே? ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ, பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு எடுக்கணும். அது மட்டும் இல்லாத சென்டர்ல ஒரு எலிமெண்ட் ரேண்டமா பிக் பண்ணுவேன். அந்த எலிமெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லணும், இதனுடைய சென்டருக்கு வருதுன்னு சொல்லணும். கரெக்ட் தானே? அப்ப நீ சென்டர்ல ஒரு எலிமெண்ட் கேன்னு பிக் பண்ணனியா, அது ஃபி ஆஃப் கே போவோம். அப்ப ஃபி ஆஃப் கே எங்க கமிட் ஆகணும்?
இங்க வரணும். கரெக்ட் தானே? சும்மா சிம்பிளா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். சரி, நீங்க படத்தை பாரு. படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். எப்பவுமே நீங்க சும்மா ஒரு படத்தை பாருங்க. இது சப்போஸ் இதுதான் சென்டர். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மேக்ஸ் இந்த மாதிரி பாரு அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ட்ரை பண்ணணும். இவன் இத்தனை லைன் நம்ம ட்ரை பண்ணானா அட்லீஸ்ட் நம்ம நீ என்ன பண்ணனா கொடுத்துக்கிறதுக்கான அர்த்தத்தை மட்டும் எழுது. அந்த அர்த்தத்தை எழுதிட்டு மணி மாதிரி கோக்க பாரு. அந்த லாஜிக்கை வந்துருச்சுன்னா முடிஞ்சது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பிகினிங்ல. செய்ய செய்ய வந்துடும். இங்க பாரு, நம்ம சிம்பிளாவே சொல்றேன், நான் ரொம்ப நீட்டாவும் போல. அப்ப இந்த ஃபீ வந்து பாத்தீங்கன்னா இப்படி எத்தனை போய் வைக்குது. இது மொத்தமா என்னன்னா ஃபீ ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி. கரெக்ட் தானே? ஃபீ ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி. இப்ப இங்க இது வந்து அப்படின்னா இது வந்து சென்டர் ஆஃப் இந்த இதுக்கு இருக்கணும். அதாவது என்னன்னா இது ஒரு சப் குரூப், இந்த இமேஜ் சப் குரூப். நமக்கு அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா சென்டர் சப் குரூப், இப்ப இமேஜ் சப் குரூப். இப்ப இது வந்து இதனுடைய சென்டர்ல இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதான் அதுக்கான மீனிங். கரெக்ட் தானே? சரி, ஓகே. இப்ப லெட் சம் ஏ பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் ஜி. சென்டர் ஆஃப் ஜினா என்ன அர்த்தம்? போத set of all x in G such that ax xy equal to yx for all y in the G. a ன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். சென்டருக்கான மீனிங் எடுக்கிறேன். x எடுக்கிறேன், எல்லா y கூடயும் கமிட் ஆகணும். அது சென்டருக்கான மீனிங். அப்ப a எடுத்துக்கிறேன். அப்ப a என்ன பண்ணும்? எல்லா y கூடயும் கமிட் ஆகணும். கரெக்ட் தானே? அது மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய கிளைம் என்னது? let a belongs center of G னா that is என்ன ஆகும்னாக்கா ay equal to ya for all y in the G. கிளைம் என்னது? phi of a belongs to இங்க போகணும். அதான மீனிங். இப்போ phi of a வந்து யாரு கூட கமிட் ஆகணும்? இதனுடைய சென்டர்ல இருக்குன்னா ஜி பார்ல கூட எல்லாத்து கூடயும் கமிட் ஆகணும். அதான மீனிங். அதான பார்த்தா இதுக்கு. அப்ப நீ ஜி பார்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், கேன்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். அந்த கேன்ற எலிமெண்ட் கூட இந்த ஃபி ஆஃப் ஏ என்ன வரணும்? கமிட் ஆகணும். அப்ப கேன்ற எலிமெண்டா கூட ரேண்டமான எலிமெண்டா கூட கோடு மைல கமிட் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் கூட கமிட் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாப்பா? சும்மா ட்ரை பண்ணுவோம். எழுதுவோம். நான் அவங்க நீங்க சொல்றதை வச்சுதான் நான் எழுதிட்டு போக போறேன். let k belongs to some k இல்ல z belongs to g bar. ரேண்டமான எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ரேண்டமான எலிமெண்ட் கூட இது கமிட் ஆகுதான்னு பார்க்கணும். phi of a into z. phi of a phi என்னது? on to. அதனால 3 இமேஜ் இருக்கும். ஏன்னா நமக்கு ஹோமோமார்பிசம் இந்த ஐசோமார்பிசம் வரனாக்கா இங்க இருந்ததுன்னா அப்படியே உள்ள ஏதாவது ஃபி ஆஃப் அந்த மாதிரி தானே ஆகும். அப்படிதானே தாட் வரும் உனக்கு. அப்ப ஃபி வந்து 1 on 2. அப்ப ஜட்ன்ற எலிமெண்ட் எங்கேயோ இருக்குது. அது எവിടെ இருக்குதுன்னு தெரியல. ஜட்ன்ற எலிமெண்ட், அந்த ஜட்ன்ற எலிமெண்ட் கூட கமிட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப ஒரு எலிமெண்ட்டுக்கு 3 இமேஜ் உண்டு. ஆமா தானே? அப்ப அந்த ஜட்டுக்கு பதிலா என்ன எழுதலாம்? பி ஆஃப் சம் பி ன்னு எழுதலாம். ஃபார் சம் பி. அதானா phi of b equal to ஓகே. இல்லனா b since phi is isomorphism, p is onto, there exists some b in G such that phi of b equal to z. கரெக்டா பாரு? அதான் எழுதிக்கிறானா? இல்ல நான் சும்மா உங்களுக்கு புரிதலுக்கோசரம் எழுதிக்கிட்டு வரேன். நான் அதை சொல்லி அவன் அப்ஸ்ட்ராக்டா எழுதி போட்டுருப்பான். சரி, ஓகே, பரவாயில்ல, எழுதிட்டு வர. ஓகே, அடுத்தது இதுக்கான மீனிங் என்ன பாரு? phi ontoன்றதுனால phi of b வந்து z-ஆ மாறிக்கும். அப்ப z-க்கு பதிலா நான் யாரை போட்டேன்? அப்ப phi of a z equal to phi of ab ன்னு போடலாமா? எழுதலாம்ல? a வந்து எங்க இருக்குது? சென்டர்ல இருக்குது. ஏ சென்டர்ல எது? டொமைனோட சென்டர்ல இருக்குது. அப்ப டொமைன்ல ஒன்று சென்டர் இருக்குதுன்னா எல்லா y கூடயும் கமிட் ஆகும்.
அப்ப இன் பர்டிகுலர் யாரு கூட கமிட் ஆகும்? பி கூடயும் கமிட் ஆகும். அப்ப phi of b ஏன்னு எழுதலாம். இப்ப phi ஹோமோமார்பிக்ஸ்ன்றதுனால என்னது? ஐசோமார்பிக்ஸ்ன்றதுனால phi of b into phi of a. phi of b என்னது? z into phi of a. கரெக்டா சொல்ற லாஜிக் கரெக்டா? அப்ப இங்க சென்டர்ல ஒரு எலிமெண்ட் எடுத்தேன், அதனுடைய இமேஜும் கோடொமைன்ல இருக்கிற சென்டர்ல இருக்குது. இப்ப அடுத்த கேஸ் என்ன சொல்லணும்னாக்கா, இந்த கோடொமைன்ல இருக்கிற சென்டர் யாருனாக்கா இதுதான் அந்த செட்டு, இதுதான் அந்த செட்டு. இப்ப இந்த ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்லணும். விலங்குதான் என்ன சொல்ல வரேன்றது, ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்லணும். இப்ப இந்த சென்டர்ல ஒரு எலிமெண்ட் ஏன்னு எடுத்தேன், அதனுடைய இமேஜ் ஃபியாவா இருந்தது, அதுவும் இந்த கோடொமைன்ல அப்ப கோடொமைன்ல இருக்கிற சென்டருக்கு போயிடுச்சுன்னு சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச். ரெண்டாவது அந்த மாதிரி இங்க அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா சென்டருடைய எலிமெண்டோட இமேஜ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணுவேன். அந்த இமேஜ் ஈக்குவல் டு இந்த கோடொமைனுடைய சென்டருக்கு ஈக்குவல்னு சொல்லணும். கரெக்டா? இப்ப நீ இங்க ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அது இங்க இருக்குதுன்னு சொல்லணும். இப்ப அந்த பார்ட் தான் என்ன பண்ணிக்கிறோம். இப்ப இந்த பார்ட் ஆப்வியஸா உள்ள போயிடும். இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்பேன், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதனால இங்க எடுக்கிற எலிமெண்ட் சென்டருக்கு போயிடும். இப்போ அடுத்த டைரக்ஷன் என்ன பண்ணும்? இங்க ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், இங்க வருதுன்னு சொல்லணும். அப்ப இங்க ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், ஆன் டு மேப்பை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணியே வரும். ட்ரை பண்ண, கொஞ்சம் கேப் ஒன்று விட்டு வை, மறுபடியும் ட்ரை பண்ணு. சென்டர்ல இருக்கிற எலிமெண்ட் சென்டருக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாக்டா அந்த சென்டர் யாருன்னு சொல்லணுங்க. அதான் மீனிங். இங்க ஜெனரல் கான்செப்ட் என்னன்னாக்கா, சென்டர்ல இருக்கிற எலிமெண்ட் சென்டருக்கு போகுது. ஆனா இந்த சென்டருடைய இமேஜ் தான் இதனுடைய சென்டர்னு சொல்லணும். அதான் அதுக்கு அடுத்தது. ஓகே, இந்த இமேஜினுடைய சென்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, அது இந்த சென்டருக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, அடுத்து போல நீ கொஞ்சம் ஹோம்வொர்க் ட்ரை பண்ணு, கொஞ்சம் இடம் விட்டு வை, ட்ரை பண்ணு, விடாம ட்ரை பண்ணு, வரும். எடுத்த உடனே பர்ஃபெக்டா ப்ரூஃப் எழுத வராதுப்பா. எனக்குலாம் ப்ரூஃப் எழுத வராதுப்பா. நல்லா நேச்சுரலா எனக்கு வரல. ஏன்னா எனக்கு நேச்சுரலா யாரும் ஃபார்முலா அந்த மாதிரி உட்காந்து சொல்லி கொடுக்கல. ஸோ உனக்கு பிகினிங்லேயே நான் ஓரளவுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இருக்கிறேன். அதனால உனக்கு வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, அடுத்து போலாமா? ஓகே.